வணக்கம் நண்பர்களே! டாக்டர் மாலிகம். இன்னைக்கு நான் உங்கள்ட்ட ஷேர் பண்றது ஒரு சோசியல் மெசேஜுங்க. ஒரு நண்பர் நேத்து நம்ம கிளினிக் வந்தாரு. வரும்போதே நெறைய மெடிசின் ஃபைலோட வந்தாரு. என்னன்னு செக் பண்ணி பார்த்தப்போ, ஒரு 10 டாக்டர் மேல பார்த்துருக்காரு. அதுல ஒரு 2, 3 டாக்டர் வந்து சோசியல் மீடியால இருக்க போலி டாக்டர்ஸ். அவங்கள்ட்ட ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன்னு போயிட்டு நெறைய பணத்த குடுத்து ஏமாந்தது மட்டும் இல்லாம, அவரோட நோயையும் அதிகமாக்கிட்டு தான் வந்தாரு. ஸோ, அவருக்கு நம்ம முறையா கவுன்சிலிங் குடுத்துட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கான கைடன்ஸ் பண்ணோம். இதுலேருந்து நான் நெறைய டைம் இந்த மாரி மெசேஜ் பண்ணியிருக்கேன். நெறைய டைம் சோசியல் மீடியால இந்த மாரி போலியான டாக்டர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்கள நம்பி போயிறாதீங்கன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அ இது வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் இந்த காலகட்டத்தில நடந்துட்டு இருக்குங்க. ஸோ முடிஞ்ச அளவு நீங்க அதுலருந்து அவரா இருக்கிறது நல்லது. நாம எப்பயுமே சொல்ற மாரி, நீங்க முதல் நம்பக்கூடிய நம்பிக்கையான டாக்டர் யாருன்னா, உங்க குடும்ப டாக்டர் தான். உங்க ஊர்ல, உங்க தெருவுல உங்களுக்கு தெரிஞ்ச அவர் தான் உங்களோட உண்மையான நம்பிக்கையான டாக்டர். ஸோ அவர்ட்ட முதல்ல ட்ரீட்மெண்ட் எடுங்க. ஒருவேள அவரால பார்க்க முடியலன்னா, அவர் எங்க ரெஃபர் பண்றாரோ அந்த டாக்டர பார்த்து உங்க நோய தீர்த்துக்கங்க. இந்த மாரி சோசியல் மீடியாலாம் பார்த்து ஏமாந்து, தயவு செஞ்சு பணத்த மட்டும் செலவழிக்கிறது இல்லாம, நோயையும் அதிகமாக்கிட்டு, ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகாம இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ முடிஞ்ச அளவு குடும்ப டாக்டர நம்புங்க. இந்த மாதிரியான தகவல் வந்து நம்ம யாரையும் அ இன்சல்ட் பண்றதுக்காக எதுவும் போடல. நான் எனக்கு தெரிஞ்ச என் கிளினிக்ல பார்த்த ஒரு ஏமாந்த ஒரு நண்பரோட ஆதங்கத்த சோசியல் மீடியா மூலம் இன்னும் யாரும் ஏமாறக்கூடாதுங்கிறதுக்காக தான் போடுறது. யாரையும் எதுவும் அ பழி சொல்றதுக்காக போடல. ஸோ அவரா இருக்கிறது நம்மளோட கடமை. ஃபேமிலி டாக்டர நம்புங்க. உங்க நோய குறைச்சு சந்தோஷமா வாழுங்க. நன்றி நண்பர்களே!